உண்மையாக சொன்னால் இப்படி ஒன்று நடக்கும்னு எங்களுக்கு நினச்சி கூட நாங்களாம் பார்க்கல. ஆனால் வேஸ்ட்டாக திருப்பி ரிட்டர்ன் போகிறோமான்னு தான் நினச்சாலே ஒரு மாதிரி இதாக இருக்குது எனக்கு. ரொம்ப செக்யூரிட்டியெலாம் இருக்குது. ஒன்று இல்லீகல் ஆக்டிவிட்டி பீப்புள் உள்ள ஒருத்தர் இருக்காங்க, இன்னொன்று வெளியே அந்தாட்டி கேமராவும் இருக்குது. கேமரா மீறி கூட வாய்ப்பு இருக்குது. சரி, ஏதாவது நாங்கள் எதாவது முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது சேஃபாக எடுத்துகிட்டு வெளியே போயிடலாம்னு நினச்சோம். ஆனால் உள்ளே சேஃபே இல்லை. உள்ளே யாரோ ஒருத்தர் இருக்காங்க, நல்லா இருக்கு. இதாக தெரியும். நாங்கள் வந்துட்டு போயிட்டுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கேமரா அந்த ஃபிட் பண்ணியிருக்காங்க. லைட் இது பாருங்களா. கைஸ், வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இந்த லொக்கேஷன் இருங்க, லைட் அடிக்கிறேன். தெரிஞ்சுங்களா எந்த லொக்கேஷனு வந்து மார்னிங் எடுத்து போட்டுருவோம் கைஸ். நாங்கள் வந்துட்டு போயிட்டுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கேமரா அந்த ஃபிட் பண்ணியிருக்காங்க. லைட் இது பாருங்களா. இந்த தாள் கேமரா தான் இருக்குது, ஆனால் கேமராவில் சரியாக தெரிய மாட்டேங்குதுங்க. அங்கே லைட் இருக்குங்களா, அந்த தாள் கேமரா தான் கைஸ் இருக்குது. அதேமாதிரி பில்டிங்குள்ளே யாரும் இந்த மாதிரிலாம் இந்த தாள் ஒரு கருப்பு நாங்கள் பார்த்துருக்கப்புறம் தான் கேமராவே இப்போ நாங்கள் ஆன் பண்ணுறோம் கைஸ். அதனால் உள்ளே போகலாமா இல்லை ஆள் தான் உள்ளே யாரும் இருக்காங்களான்னு கூட தெரில. ப்ரோ என்ன ப்ரோ பண்ணலாம்? போகலாம் ப்ரோ. கேமராவில் மாட்டினால கொஞ்சம் சிக்கலாகிடும். இல்லை உள்ளே அந்த தாவில் கைஸ், அந்த தாவில் வந்து ஒரு ட்ரெயின் இருக்குது ப்ரோ. ஆனால் எப்போ ஃபீல் ஆகுது, ஏதோ ஒரு உருவம் வந்துட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. திடீர்னு பார்த்தா இங்கே இருக்குது, நம்ம வந்த உடனே நோட் பண்ணோம் இங்கே ஒன்று இருக்குது. இல்லை ப்ரோ, அங்கே தான் ப்ரோ நான் பார்த்தேன் கரெக்டாக. அந்த லைட்டாக அங்கே அடிக்கிறீங்களே இங்கே, அப்படி இங்கே கரெக்டாக அந்த தாவில் ப்ரோ ஒரு எனக்கு தெரிஞ்ச யாரோ சரக்கு அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க உட்காந்து. ப்ரோ எப்படி ப்ரோ இங்கே கேமரா இருக்குது, இங்கே எப்படி சரக்கு அடிக்க போகும் ப்ரோ? இல்லை ப்ரோ, இப்படி கீழேருந்து தெரியுதா ப்ரோ? இப்போ இந்த பக்கம் கூட வழி இருக்குது ப்ரோ, இப்படி ஏறத்துக்கு கேமரா இருக்கிறது முன்னாடி தான். இப்போ நம்ம உள்ளே போனாலும் மாட்டிப்போம். ஏன்னா உண்மையுமே சரக்கு அடிச்சு தான் உள்ளே வேணா உட்காந்துருக்கேன். நம்ம எட்டி பார்த்தா அந்த லைட் அடிக்கிறீங்களே அந்த தாவில். ஆமாம் ப்ரோ, ஆனால் நான் பார்க்கும்போது இங்கே யாரும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது அங்கே சாரிலாம் இருந்துச்சுல. ப்ரோ லைட்டு கொடுங்க, அடிங்க. யாரும் நின்ற மாதிரி இருந்துச்சு இப்போ இங்கே. எனக்கு கூட இங்கே இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே யாரும் வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃபீல் ஆச்சு. கைஸ், வீடியோ எடுக்கலாமா வேணாமான்னு இருக்குது. ஏன்னா இந்த தாவில் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணி அன்டைம் வந்துருக்கனால அதுக்கு வந்து ஏன்னா ரொம்ப எப்படின்னா வச்சுக்க இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுற பீப்புள் நிறைய பேர் இங்கே வருவாங்க. அதனாலே முன்னாடி கேமராலாம் போட்டிருக்காங்க கைஸ். ஆனால் அன்றைக்கி நாங்கள் வரும்போது கேமரா அப்படி எதுவும் இல்லை தானே ப்ரோ? அன்றைக்கி நம்ம மார்னிங்கில் வரும்போது மார்னிங்கில் இவரும் தான் வந்தார், நானும் தான் கைஸ் சொன்னேன். சும்மா ஒரு கிளிப்பு மாதிரி எடுத்துக்கலாம் தான் கைஸ் எடுத்தது. சரி, ஒரு ட்ரையலாக போட்டுக்கலாம், பார்ட் 1 நம்ம வந்து எடுத்துக்கலாம் நைட் டைம் வந்து அன்டைமில் அப்படின்னு நினச்சி விட்டுட்டு அதை அப்படியே. ஆனால் இப்போ பார்த்தா தான் தெரியுது முன்னாடி கேமரா இருக்குது. அந்த பில்டிங்குள்ளே யாரோ யார் ப்ரோ? அவங்க பாத்தியா ப்ரோ, நீ நோட் பண்ணியா? யாரோ அவங்க நிற்கிறாங்களா? யாரோ நிற்கிறாங்க ப்ரோ அங்கே. ப்ரோ இந்த இடத்த விட்டு போகலாம் ப்ரோ. யாரும் அங்கே நிற்கிறாங்க, ஆளுங்க நிற்கிறாங்க. கரெக்டாக இந்த கடைக்கு முன்னாடி வண்டி நிறுத்துருங்க வச்சுங்க. அவ்வளோதான், இதே வண்டியில் தான் கைஸ் வந்தோம். இப்போ இதே வண்டியில் தான் கிளம்பவும் போகிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரெண்டு பேத்துக்குமே. அவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்ப வேஸ்ட்டாக ரிட்டன் போகிறோன்னு. ஏன் ப்ரோ அவ்வளோ தூரம் வந்து வந்தோம் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு ப்ரோ. ரொம்ப கஷ்டம்தான் ப்ரோ. ஆனால் செக்யூரிட்டியெலாம் இருக்குது. ஒன்று இல்லீகல் ஆக்டிவிட்டி பீப்புள் உள்ள ஒருத்தர் இருக்காங்க, இன்னொன்று வெளியே அந்தாட்டி கேமராவும் இருக்குது. கேமரா மீறி கூட வாய்ப்பு இருக்குது இருக்கலாம் கைஸ். ஏன்னா ஒரு ரூமில் வந்து ஒரு இது இருக்குல்ல, கேமரா வச்சுருக்கலாம், அது கூட வச்சுருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா சைக்கோ ஆக்டிவிட்டி கைஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பெட்ஷீட்டு துணிலாம் இருக்கும். அந்த வீடியோ கூட ப்ளே பண்ணுற பாருங்க கைஸ். அந்த ரூமில் பெட்ஷீட்டு துணி அப்புறம் நிறைய ஒரு மாதிரி பேட் இதெல்லாம் ட்ராயிங்லாம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. இதுமாதிரி நாங்கள் 2 பேரும் தான் கைஸ் போனோம். ஓகே, திருப்பம் என்ன பண்ண, திருப்பம் அடுத்து இங்கே எடுக்க மாட்டாங்க கைஸ், அவ்வளோதான். அடுத்து வீடியோ ட்ரை பண்ணுறாங்க கைஸ். கஷ்டமாக தான் இருக்குது, அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி. ஆனால் உள்ள என்னமோ ஒன்று இருக்குது ப்ரோ. நம்ம லாஸ்ட் டைம் நான் மார்னிங் வரும்போதே நான் அவ்வளோ நோட் பண்ணேங்க.
மார்னிங்கில் பயந்துட்டோம் கைஸ் நாங்கள். இவர் வந்து இப்படி ஒரு ரூம்லேருந்து இப்படி வந்தார், யாரோ உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்படி பார்க்க இப்படி வந்தார். நான் வந்து டக்குன்னு இப்படி திரும்பின பாருங்கள், ரொம்ப பயந்துட்டேன் அந்த தவளை. பயந்து ஒரு 2-3 நாளாக ஃபீவரில் வீட்டில் இருந்துட்டேன், எங்கேயுமே வெளியே போகல. அவ்வளோ அந்தளவுக்கு ஃபீவர் கைஸ் எனக்கு அஃபோர்ட் பண்ணிடுச்சு அந்த தவளை. ஏன்னா மினிமம் நான் இப்போ ஒரு 10 லொக்கேஷன் போகிறேன்னா ஒரு 5-6 லொக்கேஷனாவது ஏதாவது அஃபோர்ட் பண்ணிடுவேன் எனக்கு. அதேமாதிரி இந்த தாயத்து அது மாதிரிலாம் கட்டுறது எதுவுமே இல்லை. ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கெட்ட ஆத்மா தேடி போகிற ஒரு இது வாழ்க்கை இது. நம்ம கிளம்பலாமா ப்ரோ? வாங்க ப்ரோ, அப்படியே ரோடாக நிற்கிறாங்க. சும்மையாக சொன்னால் இப்படி ஒன்று நடக்கும்னு எங்களுக்கு நினச்சி கூட நாங்களாம் பார்க்கல. ஆனால் வேஸ்ட்டாக திருப்பி ரிட்டர்ன் போகிறோமான்னு தான் நினச்சாலே ஒரு மாதிரி இதாக இருக்குது எனக்கு. விடுங்க ஐஸ், இப்போ அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன். திருப்பி கூட வரமாட்டுது ஐஸ், அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு. போகலாம் ப்ரோ? சரி ப்ரோ, கிளம்பலாம். என்ன ப்ரோ ஆடியன்ஸ் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறீங்க? இப்போ பண்ண முடியல, அடுத்ததில் பலமாக பண்ணலாம். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக நம்ம ப்ரோ சொல்லிட்டாருன்னா அடுத்த டைம் இதோட ஃபோக்கஸோட கிளம்புறோம் ப்ரோ. அப்படி போலீஸ் செக்கப் இருக்கும் ப்ரோ. அவன் போகும்போதும் அங்கேருந்து வரும்போதும் இருந்துச்சு, போகும்போதும் இருந்துச்சு. Okay guys, signing off. Bye.